ஹலோ கோடர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 2026ல எல்லாருக்குமே ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இன்னமும் நான் வந்து டிஎஸ்ஏ கத்துக்கணும், ஃபண்டமெண்டல்ஸ் கத்துக்கணுமா, ஐ மீன் கோடிங்ஸ் எல்லாமே ஹேண்ட்ஸ்-ஆன்ல நான் கத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இருக்கும். ரெண்டாவது, அப்படி நான் கத்துக்காம போனாலும் என்னால வந்து ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து இருக்கும். எதை கத்துக்கிறது? இப்படி ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் இப்படி எவால்வ் ஆயிட்டு இருக்க இந்த சமயத்துல ஒரு ப்ரோக்ராம் படிக்கணும் போனா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான ஆன்சரா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. நிறைய போறான்டா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு தேதிக்கு 2026ல கோடிங் தெரிஞ்சாதான், ஃபண்டமெண்டல்ஸோட தெரிஞ்சாதான் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். லைக் ஒரு வெப்சைட்டோ, ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ, இல்ல ஏதாவது ஒரு வேற ஏதாச்சும் கூட, ஏன் உங்களுக்கான பர்சனல் ஏஜென்டே கூட நீங்க கிரியேட் பண்ண முடியணும் அப்படின்னா, நீங்க ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவசியமே கிடையாது. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு கோடிங் நாலேஜே பெருசா எதுவும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் காமன் சென்ஸும் சிம்பிளான லாஜிக்கல் திங்கிங் இருந்தாலே போதும். உங்களால ஒரு ஓன் பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஐ கூட உங்களால கிரியேட் பண்ண முடியும். அப்ப என்ன ப்ரோ, அவ்வளவுதானா? அப்ப நம்ம இனிமே எதுவுமே படிக்க தேவையில்லையா, எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லையா, கண்ணை மூடி ஏஐ நம்பிட்டு நம்ம வந்து போயிடலாமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலாம் நீங்களே முடிவெடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்ல இன்னைக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து இருக்குது. ஒரு சமையல் செய்யணும், ஒரு சிக்கன் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கு, நிறைய பேர் செஞ்சு வந்து போடுறாங்க. நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டே நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு டைமுக்கு மேலே தேர்ட் டைமுக்கு மேலே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருவோம், சரியா? ஆனா அப்படி நம்ம என்னதான் போட்டு சமைச்சாலும் அது டேஸ்ட்டும் நல்லா வரும், அதெல்லாம் நல்லா சொல்ல சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஆனா என்னதான் சமைச்சாலும் நம்ம மம்மி சமைக்கிற மாதிரி வருமா, இல்ல அதை முறையா கத்துக்கிட்டு ஒரு கிச்சன்ல ஒரு செஃப் சமைப்பாரு பாத்தீங்களா, அதுக்கு ஈக்குவலா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ த அவுட்புட் இஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க. அதாவது டெய்லி ஸ்பீடா வந்து நான் ஒரு விஷயத்த வந்து செய்யணும், அதோட ஃபண்டமெண்டல்ஸ் கோர் கான்செப்ட் தெரியாம செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஏஜென்ட்டை வச்சு நம்மளால அதை செய்ய முடியும், நான் அதை வந்து மறுக்கல. ஆனா அதை திறம்பட செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அங்கதான் இருக்குது கொஸ்டின் மார்க். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஜஸ்ட் இப்ப யார் வேணா இருக்கட்டும், ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு +2 படிக்கிற பையனை கொண்டாந்து என் பக்கத்துல உட்கார வச்சீங்கன்னா கூட இந்த ஒரு லேப்டாப் வச்சு நான் அவனை வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் நான் கிரியேட் பண்ண வச்சிட முடியும்னால. ஆனா என் அளவுக்கு வந்து என் பர்ஃபார்மன்ஸ்ல, செக்யூரிட்டியில, ஆப்டிமைசேஷன்ல பண்ணுவானான்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி கொஸ்டின் மார்க் தான். ஸோ த மேட்டர் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸும் டிஎஸ்ஏவும் இந்த மாதிரி கோர் கான்செப்ட் இல்லாம ஒரு விஷயத்த பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். ஆனா அதை வந்து பெட்டரா பண்ண முடியாது. அப்ப பெட்டரா பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப வந்து என்ன ப்ரோ மறுபடியும் அப்ப எல்லாத்தையும் படிக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து ரொம்ப டீப் அண்ட் டைவ் பண்ணி படிக்க சொல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது இன்டர்நெட்டே இல்லைன்னா கூட கண்ணை மூடிட்டு வந்து ப்ரோக்ராம் முடி அடிப்போம் நாங்க ஆக்சுவலா. அப்படிதான் வந்து என்னோட ஹேண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட தேவையில்லை. ஆனா ஒரு லைஃப் சைக்கிள், ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் எடுத்தோம், லைஃப் சைக்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஹூக்ஸ் வந்தால வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அட்லீஸ்ட் அந்த கான்செப்டையாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த மாதிரி அந்த கான்செப்ட் ஓரியன்டா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏத்துடி நந்தா வந்து ஒரு வீடியோல லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வீடியோல ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே சொல்லுவாரு, இஃப் யூ வாண்ட் டு கிராக் த சிஸ்டம், யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் வந்து மெயின் மேட்ரு. ஸோ நீங்க வந்து கோடிங் தெரியாமையே ஒரு அப்ளிகேஷன் நீங்க பில்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஓகே, ஸோ யூ ஆர் ட்ரைங் டு கிராக் த சிஸ்டம். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் ரொம்ப டீப்பா உள்ள போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஓகே, அதுதான் ஒரு அட்வான்டேஜஸ். இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஹெச்பி மாதிரியான லாங்குவேஜ் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து C++ல தான் அதுக்கு ஐ மீன் பின்னாடி வந்து இருக்கும். அது நீங்க பிஹெச்ல ப்ரோக்ராம் பண்ணாலும் அது C++ கன்வெர்ட் ஆயிடுனா அது போய் மிஷின் கூட வந்து போய் பேசும். இது வந்து இன்னைக்கு இருக்கிற எனக்கு தெரியும். பட் இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிஷின் லாங்குவேஜே தெரியும், பாஸ்கல் அந்த மாதிரி வந்து தெரியும். ஹை லெவலுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் லாங்குவேஜ் தெரியும். பட் ஏன் ஜென்ரேஷன் வரும்போது இந்த மிஷின் லாங்குவேஜ் கட் ஆயிட்டு ஹை லெவலுங்கிற மாதிரி வந்து வந்துருச்சு. இப்போ உங்க ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை லெவலையுமே கட் ஆகி எல்லாமே ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி
ஸோ இது வந்து நல்லதா கெட்டதான்னு சொல்லி அதுக்கெல்லாம் நான் வந்து வரல. பட் இதெல்லாம் கண்ட்ரோல் நீங்க பண்ணணும் அப்படின்னாக்க பேசிக்ஸை நீங்க வந்து ரொம்ப டீப்பா தெரியலனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்காச்சும் நீங்க கம்பல்சரி கான்செப்ட் வைஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். ஏன்னா அது நீங்க தெரிஞ்சுக்கிட்ட, அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கத்துக்கடங்காத ஒரு குதிரை மாதிரி. அந்த குதிரையை வந்து நீங்க அந்த குதிரை மேல ஏறி நீங்க பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே தெரியாம போய் பண்ணீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். குதிரை யார் உட்காந்தாலும் குதிரை கொஞ்சம் தூரம் ஜாலியா தான் போகலாம். ஆனா அதுக்கப்புறம் குதிரை ஆட்டத்துக்கு தூக்கி போட்டுரும் நம்மள. கரெக்டா? ஸோ அப்ப நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரைடர் ஆகணும், நல்ல பயங்கரமா வந்து இருக்கும் அதுல அப்படியே ரைடு போகணும் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? அப்ப அந்த ஃபண்டமெண்டலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது தான் இன்னும் வந்து மோர் ஒரு எஃபெக்டிவ் ப்ரோக்ராம் மாறுவீங்க. சரியா? நீ அப்படி வரியா? இதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம நிறைய வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அதையும் வந்து உங்களுக்காக வந்து நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை தெரிஞ்சுக்க நம்மளுடைய பேஜ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேஜை மறக்காம வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.